வணக்கம் நண்பர்களே. திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு தீய சக்தி என்பதை ஈரோட்டில் விஜய் அவர்கள் தெளிவாக மக்கள் மனதில் பதியும்படி செய்துவிட்டார். திருநெல்வேலியில் ஸ்டாலின் சென்றபொழுது திமுக தீய சக்தி என்று பேசக்கூடிய நிகழ்வுகளையும் நம்மால் பார்க்க முடிந்தது. நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட ஸ்டாலின் அவர்கள் திமுகவின் நிர்வாகிகளே விஜய் அவர்கள் திமுக தீய சக்தி என்று கூறியது மிகப்பெரிய தவறு என்பதை சுட்டிக்காட்டி பேசியுள்ளனர். அரசியல் களத்தில் ஒரு தேர்தலை கூட சந்திக்காத விஜய் அவர்களை பார்த்து திமுக பயப்படுகிறது என்றால் நிச்சயம் மக்கள் மத்தியில் திமுக தீய சக்தி என்பது எந்த அளவிற்கு ஆழமாக பதிந்துள்ளது என்பதை இதன் மூலம் தெரிவிக்கப்படுகிறது. மேலும் 2026 சட்டசபை தேர்தலில் திமுக ஒட்டுமொத்தமாக ஆட்சியை இழக்கக்கூடிய வகையில் மெகா கூட்டணியை விஜய் அவர்கள் அமைக்கப் போவது உறுதிதான் என்பதும் தற்பொழுது வெளிப்படையாகவே நம்மால் பார்க்க முடிகிறது. 2026 சட்டசபை தேர்தலில் எப்படி திமுக தோல்வியடையும் என்றால், திமுகவின் கூட்டணியில் இருக்கின்ற காங்கிரஸ், விசிக, முஸ்லீம் லீக் போன்ற கட்சிகள் கூட்டணியில் இருந்து வெளியேறும். இரண்டாவதாக, மக்கள் திமுகவை புறக்கணித்து விட்டார்கள். 2011ஆம் ஆண்டு திமுக எதிர்க்கட்சி அந்தஸ்தை இழந்தது போல் 2026லும் திமுக எதிர்க்கட்சி அந்தஸ்தை இழக்க நேரிடும். 2026 சட்டசபை தேர்தல் என்பது அரசியல் களத்தில் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு தேர்தல். இதுவரைக்கும் திமுக அல்லது அதிமுக ஏதேனும் ஒரு கட்சி ஆட்சியை அமைக்கும் என்ற எதிர்பார்ப்புகள் இருந்தது. ஆனால் இந்த தேர்தல் களம் 4ஆக பார்க்கப்படுகிறது. திமுக கூட்டணி, அதிமுக கூட்டணி, விஜய் மற்றும் நாம் தமிழர் என்று 4 முனை போட்டி இருப்பதால் பெரும்பான்மையான இளம் தலைமுறையினர்கள் விஜய் அவர்களது தாவேகாவை வெற்றியடைய வைப்பதற்கான முயற்சிகளிலும் ஈடுபட்டு வருகிறார்கள். இதுதான் ஸ்டாலினுக்கு அதிர்ச்சியையும் ஏற்படுத்தியுள்ளது. திமுக தீய சக்தி என்று கூறுகின்ற ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒவ்வொரு ஓட்டுக்களை இழக்க நேரிடும் என்ற தகவலும் தற்பொழுது நம்மால் பார்க்க முடிகிறது. திருநெல்வேலியில் ஸ்டாலினுக்கு நடந்த அவமானமாகவும் இது பார்க்கப்படுகிறது. திருநெல்வேலியில் நேற்று ஸ்டாலின் சென்றார். அங்கு மக்கள் ஆரவாரமாக ஸ்டாலினை கொண்டாடுவார்கள் என்று எதிர்பார்க்கப்பட்டது. ஆனால் அங்கு நேற்று அவமானம்தான் நடந்தது. திமுக தீய சக்தி என்று கூறுவது சரியா தவறா என்பதையும், திருநெல்வேலியில் ஸ்டாலின் அவமானப்பட்டது சரியா தவறா என்பதையும் மக்களாகிய உங்களது கருத்துக்களை கமெண்ட் வாயிலாக கூறுங்கள். அரசியல் நிகழ்வுகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நமது சேனலுக்கு மறக்காமல் ஒரே ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிடுங்க.